ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தான். கீரை சமைக்கும் போது கீரை இலையை மட்டும் சமைச்சிட்டு தண்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுரும். ஆனால் அந்த தண்டுலேயும் ஒரு பொரியல் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சுடானதுக்கு அப்புறமா 2 கரண்டி எண்ணெய், 1 கரண்டி கடுகு, 1/2 கரண்டி ஜீரகம், 1/2 கரண்டி சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க அந்த தண்டையும் சேர்த்துட்டு, இன்றைக்கி வந்து நான் வல்லாரைக்கீரை தண்டு தான் எடுத்திருக்கேன். அந்த வல்லாரைக்கீரையை சேர்த்து, இந்த வல்லாரைக்கீரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்காக இது என்ன கீரை தண்டுன்னு சொல்லிட்டு தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கலாம், தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கடாய் வச்சு 2 டீஸ்பூன் உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போட்டு நல்லா ஒரு கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டால் சூப்பரான சுவையான நம்மளுக்கு வல்லாரைக்கீரை தண்டு பொரியல் ரெடி ஆச்சு. இது இந்த தண்டில் மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அரைக்கீரை, சிறுக்கீரை எல்லா தண்டுலையுமே செய்யலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.